Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Jurassic World Camp Cretaceous Season 5 Episode 2 Part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கெஞ்சியோட டேடி டேனியல் கோன் பெரிய கூக்குமாக்கான ஆளுன்னு தெரிய வந்துச்சுல. ஆனா அது மத்தவங்க யாருக்குமே தெரியல. காலங்காத்தால எந்திரிச்சு நல்லா ஜாலியா சாப்பாட போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு பதறிக்கிட்டே இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்னு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்காமா. மேட்ரு தெரிஞ்சுன்னா தெரியும் ரிலாக்ஸ் இருக்குதா இல்லையான்னு. நல்லா செல்லுன்னு இருக்குன்னு பிங்கி சொல்லுவா. ஆனா டேரியஸால இன்னுமே கெஞ்சியோட அப்பாவை நம்பவே முடியல. அது ஏன் என்னன்னு தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. இத கெஞ்சி கிட்ட போய் சொல்ல முடியுமா? இப்பதான் பையன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கான். இவங்களுக்கு டவுட் ஆகுதுன்னு போய் சொல்லி எதுக்கு அவனையும் போய் குழப்பி ஒண்ணுன்னு டேரியஸ்க்கு டவுட். இன்கேஸ் அது உண்மையா இருந்தா பஞ்சாயத்து தானேங்கிற மாதிரி பிங்கி யோசிப்பான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மண்டைய போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அப்ப கெஞ்சி சந்தோஷமா வந்து ஏன்டா மூஞ்ச இஞ்சி தின குரங்கு மாதிரியே வச்சிருக்கீங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். என்னன்னா அவன் டேடிக்கு இவனோட ஹெல்ப் தேவையாமா. அதனால பையன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சரி ஓகே ரைட்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. அந்த டைம் வீட்டுக்கு போற விஷயத்தை பத்தி நம்ம பிங்கி அப்படியே லைட்டா போட்டு வாங்குவா. அதாவது ஏதாச்சும் அவங்க அப்பா அதை பத்தி சொன்னாரா இல்லையான்னு. அவன் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அதான் கொஞ்ச நாள் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன்னு சொன்னாருல்ல. இப்போ அந்த பிரசன்டேஷன்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானாமா. அதனால கொஞ்சம் உங்களை நோட் பண்ண முடியாது, ஃப்ரீயா விடுங்க. அப்பதான் நம்ம டேரியஸ் நைஸா கேட்பான். இப்போ டைனோ ஃபைட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் என்னத்தை போய் பிரசன்ட் பண்ண போறாரு, நோக்கி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அவன் அப்படியே சமாளிப்பான். அவனுக்கு தெரியும், அதனாலதான் சமாளிக்கிறான். என்ன இருந்தாலும் அப்பா இல்ல, கண்டிப்பா ஏதாச்சும் பெஸ்டா தான் பண்ணுவாரு. காக்டெயில் பார்ட்டி எல்லாம் வச்சிருக்காரு. இல்ல வேற இவனும் பொண்ணுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி ஓகே இவன் ஜாலியா போயிருவான். நாங்க என்ன ஹெல்ப் பண்றதுன்னு கேட்டா டேடிக்கு இவங்க மேல நம்பிக்கை வரதுக்கு முன்னாடி இவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமாமா. ஆனா அதை சொல்றதுதான் ரொம்ப நாள் ஆயிரும் போல. ஆனா கண்டிப்பா நான் நம்மளை பத்தி சொல்லுவேன்னு சத்தியம் பண்ணுவான். அதான் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களே. உடனே டேரியஸ் கிண்டல் பண்ணுவான். ஓ அப்படின்னா மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் டேட்டிங் போகுது சூப்பர்மா. ஆமா போறோம்னு. சரி எப்ப போறோம்னு கேட்டா எல்லாத்தையுமே அவங்க டேடி கிட்ட பக்காவா செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவங்கள சாயந்தரம் மீட் பண்றேன்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுலயே தெரியுது அவங்க டேடி வேலையை பாக்குறதுக்கு அவன் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கான்னு. ஆனா அங்கதான் இன்னொரு டவுட் ஆகும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து நம்ம கெஞ்சியை டைவர்ட் பண்ணிட்டு அவரு வேற ஏதாச்சும் வேலையை பார்க்கலாம்ல. அதனால ரெண்டு பேருமே கெஞ்சிக்கு தெரியாம என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாமா. இது எல்லாத்தையுமே கேட்ட பெண்ணு ரகசியமா பேசுறீங்க ரொம்ப கேவலமா இருக்குன்ட்டு கெஞ்சியோட அப்பா டேனியல் கோனை லாஸ்டா அந்த ஜங்கிள்ல பார்த்ததா சொல்லுவான். கவலைப்படாதீங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அவர் எந்த பக்கமா போனாருன்னு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டு போவான். அப்படியே கட் பண்ணா நம்ம சிங்காரி அந்த கோனு கேஷ் இவங்க மூணு பேர் உட்கார்ந்து பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சிங்காரியா தான் மிரட்டி வேலை வாங்கிட்டு இருக்கானே. அப்ப அந்த கோனு நம்ம ஆளுகெல்லாம் காட்டுக்குள்ள வரத கேமரால பாத்துருவான். உடனே சிங்காரி கிட்ட சொல்லி ஒழுங்கா அவங்கள அடிச்சு பத்திரு இல்ல அவங்களுக்கு தான் ஆபத்துமா. பாவ என்ன பண்றது. சரி ரைட்டு நேரா அவங்க கிட்ட வந்து என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இப்ப ரொம்ப ரொம்ப பிஸி, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்ல, அதனால ஒழுங்கா போயிருங்கம்பா. அட நாங்க ஜஸ்ட் உங்களை பார்க்க தான் வந்தோம்பாங்க. ஆனாலுமே அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து போங்கம்பா. ஏன்னா இவ ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி பேசினானா பின்னாடிதான் அந்த கொடூரமான ரோபோட் நின்னுட்டு இருக்குது. அதை வச்சு கெஞ்சியோட அப்பா இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். அந்த ஒரு பீதி இல்ல வேற இங்க அந்த கேஷ் இன்கேஸ் சிங்காரி சொதப்பிட்டானா என்ன பண்ணுவீங்க பாஸ்ன்னு கேட்டா அவன் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா வச்சிருப்பான். மொத்தத்துல பெரிய கலவரம் நடக்க போகிறது. எங்க சிங்காரி எவ்வளவு சமாளிப்பா, இது பேசுற டைம் இல்ல சீக்கிரமா இங்க போங்கன்னு. பின்னாடி வேற அந்த ரோபோட்டும் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்குமா. அவளுக்கு பயங்கர பதட்டமாகும். அப்பதான் அந்த ஃபயர் கிராக்கர் டைனோசர் வேற வந்து உசுர வாங்கும். உடனே அதுக்கும் காண்டாயி நீ மட்டும் இந்த ஃபயர் கிராக்கரை ஒழுங்கா வச்சுக்கலனா அதை தூக்கி நான் நர்சரியில போட்டுருவேன்பா. அதாவது அடைச்சு வச்சிருவாளாமா. என்னால நம்பவே முடியல, என்ன திடீர்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்னு. அதெல்லாம் பேசப்ப டைம் இல்ல ஒழுங்கா ஓடிடுங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ஃபீல் பண்ணிட்டே போவாங்க. போனோட மூஞ்ச பார்க்கணுமே கொலவெறியோட காத்துட்டு இருந்திருப்பான் அட்டாக் பண்ண. நல்ல வேலை ஏதோ பண்ணி காப்பாத்திட்டா. என்ன பண்றது, சிங்காரிக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி தான் இவங்க வேலையை பண்ண வேண்டி இருக்குது. மேட்டர் தெரிஞ்சா அவங்க உசுருக்கே ஆபத்து. அந்த டைம் அந்த கேஷ் பையன் ஓரளவுக்கு வேலையை முடிச்சிட்டான். இவன் மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா டீரெக்ஸே இவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிற மாதிரி மாத்திடுவாங்க. அதுதானே இப்ப இவனுக்கு வேணும். சோ பிரசன்டேஷனுக்கு நான் பெஸ்டா ரெடி பண்ணிடுவேன்னு பயங்கரமா வேலையை பார்ப்பான். நல்லபடியா வேலையை முடி, நீ பண்ற வேலைக்கான பலன் உனக்கு பின்னாடி கிடைக்கும்ட்டு போவான். அப்படியே கட் பண்ணா டோராவும் யாஷ்மினாவும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப கெஞ்சி ஏதோ பொட்டியை தூக்கிட்டு போவானா. என்னடா அதுன்னு கேட்டா நம்ம பிங்கி கூட டேட்டிங் பண்றதுக்கு தேவையான திங்ஸ் ஆமா. இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு ஷாக் ஆயிருவாங்க. அட வீணா போனவனே மீச கூட முளைக்கல, அதுக்குள்ள டேட்டிங் கேக்குதா டேட்டிங். இவனுக்கு வேற அவங்க அப்பாவோட காக்டெயில் பார்ட்டிக்கு வேற போகணும். சோ என்ன பண்றதுனே தெரியலன்னு புலம்புவானா. நாங்க ரெண்டு பேரும் என்ன ஜெயிலியாடா இருக்கோம், நாங்க வேணா உனக்காண்டி ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி பயங்கரமா மாத்தி மாத்தி பிளான் பண்ணுவாங்க. நம்ம பிங்கியை இப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணலாமா, அவ அந்த மாதிரி டைப்பா இந்த மாதிரி டைப்பான்னு இவங்க பிளான் பண்றத பார்த்தாலே அவனுக்கு பீதி ஆகும். ஒரே டேட்டிங்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாளுங்க போலன்னு. நீங்க ரொம்ப ஓவராலாம் போய் கிண்ட வேண்டாமா, சிம்பிளா கிண்டுங்க அது போதும். அதுவும் பாக்ஸ்
பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கோ அதை வச்சு கிண்டுனா போதும்பா. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏப்பா கெஞ்சி இது உன்னோட டேட்டு, அதுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், ஆனா பெஸ்டா பண்ணணும்ல, நாங்க பாத்துக்கிறோம் போன்னு பத்தி விட்டு அவங்க பாட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் இங்க காட்டுக்குள்ள இருக்க இவங்க 3 பேருக்குமே நம்ம சிங்காரி வியர்டா நடந்துகிட்டோம்னா டவுட் ஆயிரும். ஏன்னா வியர்டா அது நடந்துச்சுன்னா அதை நர்சரியில தூக்கி நான் போட்டுருவேன்னு சொன்னா சிங்காரி அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டான். மேபி இது ஏதாச்சும் கோட் வேர்டா கூட இருக்கலாம்ல, யாருக்கோ பயந்து நர்சரியில போய் செக் பண்ணுங்கன்னு இன்டைரக்டா எதையாச்சும் சொல்லிருக்கலாமே, மேபி இருக்கலாமே. என்னவா இருக்கும் நர்சரியிலன்னு அப்படியே மூளையை தோண்டி பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும், அந்த கேஷ் பைல நர்சரியில தானே அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்ப சரி அப்ப அங்க இருக்கானான்னு சொல்லி செக் பண்ணுவோன்னு வேகமா அங்க போவாங்க. அப்படியே கட் பண்ணா கெஞ்சி காக்டெயில் பார்ட்டிக்காண்டி அந்த இடத்தை பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு வாவ் வேற லெவல்ல பண்ற மேன், அதுவும் என்ன மாதிரியேன்னு பாராட்டி தள்ளுவானா. ஐயோ டேடி இன்னுமே நான் டெக்கரேஷனை முடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருச்சு வரவங்களுக்கும் பிடிக்கணும்ல, அதுதான் பீதியா இருக்கும்பா. இந்த வேலையை பண்ணவனை பார்த்தா கண்டிப்பா ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்கம்மா. அப்படின்னா நானும் அந்த பார்ட்டிக்கு வரணுமான்னு கேட்பான். அப்படின்னா இந்த மூதேவி எடுபடி வேலை பண்றதுக்கு தான் வந்திருக்கான். அவங்க அப்பா கண்டிப்பா நீ வந்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் நம்ம பையன் தான் பிங்கி கூட டேட்டிங் போலான்னு பிளான் பண்ணானே. டேட்டா கொய்யால மீச முளைக்கல அதுக்குள்ள ஆசை அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு, ஆனா வெளியில காட்ட மாட்டான். சூப்பர்ப்பா வண்டர்ஃபுல், அந்த பிங்கி பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, உனக்கு அவ ரொம்ப முக்கியமான கேட்டா யோசிக்காம ஆமாமா. அப்படியா அப்ப நல்லபடியா போயிட்டு வா, என்ன நீ இல்லாம தான் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், சரி பரவாயில்ல என்ஜாய் பண்ணுன்னு போக சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச பாக்கணுமே கொடூரமா வச்சுட்டு போவான். என்ன யோசிச்சிருப்பான், பிங்கிய போட்டு தள்ளதுக்கு பிளான் பண்ணிருப்பான், வேற என்ன. அப்படியே கட் பண்ணா இங்க நம்மால காட்டுறாங்க. அவங்க நேரா கேஷை தேடி நர்சரிக்கு போறாங்க. இப்போ அவங்க அப்பா தப்பு பண்றாருன்னு ஏதாச்சும் சாலிடான ப்ரூஃப வச்சு சொன்னா மட்டும்தான் கெஞ்சி நம்புவான். சும்மா இவங்களுக்கு தோணுதுன்னு போய் சொன்னாங்கன்னா அது கெஞ்சிய ஹர்ட் பண்ண மாதிரி ஆயிரும், ஏன்னா அது அவங்க அப்பாவாச்சே. சோ இதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே அவங்க பாட்டுக்கு போவாங்களா. அந்நேரம் பார்த்தா அங்க ஒரு ரோபோட் ஒன்னு சுத்திட்டு இருக்கும். நல்ல வேலை பார்த்தாங்க, ஜஸ்ட் மிஸ், அந்த பிராட் ரோபோட் மட்டும் பார்த்துருந்துச்சு, அவ்வளவுதான் சங்கு கன்ஃபார்ம். இப்பதான் இவங்களுக்கு டவுட் அதிகமாகும், ஏன்னா இதுக்கு முன்னாடி கேஷ் இங்க தான் இருந்தான், ஆனா அந்த டைம் இந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லவே இல்ல. இப்ப மட்டும் எதுக்கு தேவையில்லாம திடீர்னு சம்திங் ரைட்னு அடிச்சு புடிச்சு அப்படியே பொறுமையா எஸ்கேப் ஆகி உள்ள வந்து பார்த்தா அங்கதான் பெரிய ட்விஸ்ட், அங்க கேஷ் இல்ல, ஆளு எஸ்கேப். அப்படின்னா இந்த ரோபோட் கேஷ பாதுகாக்கல, வேற எதையோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சோ நேரா போய் கேஷோட கம்ப்யூட்டர் செக் பண்ணலாம்னு போவாங்க. அப்படி நோண்டி பார்க்கும்போது காட்டுக்குள்ள சில ட்ரோன்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கத பாப்பாங்களா. இந்நேரத்துக்கு ட்ரோன்ஸ்களுக்கு அங்க என்ன வேலைன்னு சொல்லிட்டு பிங்கி அவ பாட்டை கிளம்புவா. ஆனா அங்கதான் பஞ்சாயத்து, ஏன்னா டைம் இப்போ 8:30, இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட்டா இருட்டே ஆயிரும். இந்த டைம்ல இவங்க போனாங்கன்னா வேற ஏதாச்சும் பஞ்சாயத்து வரது கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் கெஞ்சி கூட இவளுக்கு டேட் வேற இருக்குல்ல, இத சொன்னா அதெல்லாம் நான் லேட்டா வந்தா அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான், நம்ம இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான், அதையும் கண்டுபிடிச்சே ஆகணும்பா. அப்படியே கட் பண்ணா இங்க இவங்க 2 பேரும் அவங்க 2 பேர்த்தோட டேட்டுக்காண்டி பயங்கரமா டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. கெஞ்சி வந்து பார்த்துட்டு அசந்துருவான், வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டீங்கப்பான்னு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உட்காந்து பேசணும், என்னென்னலாம் பேசலாம், எப்படி பேசலாம், என்ன வியூல உட்காந்துட்டு பேசலாம், சன்செட் எல்லாம் பார்க்கலாம், ஸ்டார்ஸ் எல்லாம் நைட்டு கண்ணுக்கு தெரியும், அப்படி இப்படின்னு செம ஹாப்பியா சொல்லுவான். இப்படி அவன் பேசுறதெல்லாம் கேட்கும் போது கெஞ்சியோட வேற ஒரு சைட பாக்குற மாதிரி இருக்காமா, அதாவது ரொமான்டிக் மன்னன். இத பாக்குறதுக்கு நம்ம டோராக்கெல்லாம் செம ஆர்வம். ஆனா என்ன இவன் இப்படி ஒரு அழுக்கு ட்ரெஸ்லயா போய் டேட்டிங் பண்ணுவான், வேற ட்ரெஸ்ஸா மாத்துறான உடனே பேன்னு பேந்த முழிப்பான். அப்படியே கட் பண்ணி போர்ட்ட காட்டுறாங்க. அங்க ஒரு 3 பேரு நம்ம எல்லாம் அந்த கடையில VR கிளாஸ் மாட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒன்ன மாட்டிட்டு வந்து இருப்பாங்க. இவங்க தான் கோனோட இன்வெஸ்டர்ஸ். வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வெல்கம். இதை ஏன் மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்திருப்பான்னா இந்த லொகேஷன் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்க போன் செய்யும் புனிங்க இருப்பான், வேற எதுவுமே இல்ல. சோ நாங்க எப்படி என்டர்டைன்மெண்ட் ஆகிறது, ரொம்ப போர் அடிக்கும்னு காண்டாவாங்க. போன் எல்லாம் தேவையே கிடையாது, உங்களுக்கு வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் உள்ள காத்துக்கிட்டு இருக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டு போவான். அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க ட்ரோனை தேடி போவாங்க. அப்ப திடீர்னு டீரெக்ஸ் பயங்கரமா கத்துற சவுண்ட், என்னடா அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் டீரெக்ஸ் தான் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்குது. எதுக்கு இப்படி கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அந்த டைம் தான் பயங்கரமா ஷாக் ஆவாங்க. என்னன்னா சிங்காரியும் கேஷ் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ கேஷ் இருந்துகிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்னு சொல்லி ஒரு பட்டன் அமுத்துவான். அவ்வளவு நேரம் காட்டுத்தனமா அங்க எங்கன்னு கத்திட்டு இருந்த அந்த டீரெக்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் ஆயிரும். அதை பார்த்த உடனே டேரியஸ்க்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அட சண்டை அளப்பழுல கஷ்டப்பட்டு தடுத்த எல்லாத்தையுமே ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டீங்களான்னு. ஆமா அவ்வளவு போராடினாங்க, இப்ப எல்லாமே வீணா போச்சுல்ல. பாவம் சிங்காரி பீதியாகி புலம்பி தள்ளுவா. அடே கோண மூக்கா சப்ப மூக்கா, அது மூவ் பண்றதுக்கு கஷ்டப்படுது, ஏன் அதை போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு கேட்டா கவலைப்படாத அதால மூவ் பண்ண முடியும், ஆனா அதுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி அப்படியே நடக்க வச்சு காட்டுவான். பாவம் அது கத்துன்னு கத்திட்டு கிடக்கும். டேரியஸ்க்கெல்லாம் கொல்ல காண்டாவும். ஆனா அந்த கேஷ் அங்க என்ஜாய் பண்ணுவான், ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவோன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சிங்காரி அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிப்பான். அவன் அதை அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்க வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இவங்க 3 பேருக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிங்காரி உடனே அந்த ரிமோட்டை புடுங்கி ஏன்டா இப்படி குடும்பப்படுத்துற, நீ என்ன மிருகமான்னு கேப்பா. அவன் உடனே புடுங்கிட்டு நான் ஒண்ணு மிருகம் இல்ல அதுதான் மிருகம், எல்லாம் பாரு லூசுன்னு உட்காரலாம் வைப்பான். அதாலையும் மூவ் பண்ண முடியாம அதெல்லாம் திருப்பி பண்ணிட்டு செம்ம காண்டாயி கத்துன்னு கத்தும். அந்த டைம் சிங்காரி அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.